தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்கின்ற முதல் பொது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நாம் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் நிச்சயம் தடுத்து நிப்பாட்டுவோம். மாநில உரிமைகளை நிச்சயம் காப்போம். இப்போது இந்த 10 நாட்கள்லயே மக்கள், பல பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ்கள் இந்த ஆட்சியுடைய உண்மையான முகத்தை ஏற்கனவே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. நாளாக நிச்சயம் இந்த ஆட்சியாளர்கள் நிறைய தானாகவே எக்ஸ்போஸ் ஆவாங்க. போக போக இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். தாயின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டு விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாய்கிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆற்றவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா இருந்துறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியும். தாயோட முகத்தை நிச்சயம் தேடி பார்க்கும். தாய் கிட்டதான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறுபடியும் உதிக்கும்.